தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பான் மசாலா மற்றும் குட்கா போன்றவை தமிழகத்தில் விற்பனை செய்ய ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் அந்த பொருட்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளின் உதவியுடன் தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வழக்கறிஞர் வின்சென்ட் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் மற்றும் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தடை செய்யப்பட்ட பான் மசாலா பொருட்களின் விற்பனை தமிழகத்தில் நடைபெற்று வருவது குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் தமிழக உள்துறை செயலருக்கு கடிதம் அனுப்பியிருந்ததை மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். மாநகராட்சி ஆணையர் அனுப்பிய ரகசிய கடிதம் எப்படி வெளியானது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது அதிகாரிகளின் அலட்சியத்தை காட்டுவதாக தெரிவித்தனர். மேலும் நிர்வாக ரீதியிலான எல்லா விவகாரங்களிலும் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருவதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.